ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நரேஷ், எப்படி நல்லா இருக்கீங்களா? ஆமாம். சரி, இப்போ கங்குவா பற்றி பேசுவோம். என்னன்னா கங்குவாவுடைய 2 ட்ரெய்லரும் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது பார்த்ததை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு ஷேர் பண்ண போவோம். பிரம்மாண்டத்துக்கு அடையாளமே கங்குவா. சிறுத்தை சிவா ப்ரோ தான் அங்கே பயங்கரமாக எடுத்திருக்காரு போல படத்தை. அவங்க ட்ரெய்லர் பார்த்தாலே அந்த எஃபெக்ட்லாம் தெரியுது. விஎஃப்எக்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. ப்ளஸ் ப்ரொடக்ஷன்லாம் பயங்கரமாக செலவு பண்ணியிருக்காங்க. இந்த படம் அப்புறம் பாகுபலியே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆதி புருஷ இங்கே நம்ம ராஜமௌலி சார்லாம் எழுதுறாங்க, சூர்யா இன்ஸ்பிரேஷனால தான் பாகுபலியே எடுத்தேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. பயங்கரமாக இருக்கும் போல படம். சரி, ஓகே. இது நீங்கள் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ படம் பார்த்துட்டீங்க, உங்களோட இது என்ன, எப்படி இருக்குது உங்களோட மைண்ட் செட்டு? உங்களுக்கு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு ப்ரோ படம் பார்த்துட்டு. ஏதோ ஒரு குறையுது. அது எல்லாமே அமைஞ்சு ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற ஒரு ஃபீல் நிறையவே மிஸ் ஆகிற மாதிரி தோணுது ப்ரோ. எங்களை 4 படமாக ஏமாத்திட்டு வீரம் வேதாளம் விவேகம் விசுவாசம் சொல்லி. ஆமாம், இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணுன்னு நான் விரும்புகிறேன். நம்ம நரேஷ் பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரமான ஒரு அஜித் ஃபேன், ஏகேயோட பின்னாடி பெரிய ஓடி இருக்கு. அப்போ நம்ம படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். நம்ம நண்பர் சொல்லுவார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஃப்ரான்ச்சைஸ் கேரக்டர்னு சொல்லிட்டு ஒரு சூர்யாவோட என்ட்ரி காமிக்கிறாங்க. என்ட்ரிலாம் பயங்கர பீக்காக இருந்துச்சு. ஆனால் போக போக நெக்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் பார்த்தா கொஞ்சம் அங்கங்கே லேகிங் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த காமெடிலாம் கொஞ்சம் லைட்டாக ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி தோணுது. மெயினாக பார்த்தீங்கன்னா சூர்யா சார் இந்த படத்தை அந்த படத்தோட பேஸ்மெண்ட்டை செட் பண்ணதே அவர் தான். இந்த சிறுத்தை சிவா எவ்வளோதான் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் ஒர்க் பண்ணாலும் அந்த ககுவான்ற கேரக்டரை வச்சு இந்த அளவுக்கு அந்த படத்தை பூஸ்ட் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காருன்னா அது மெயின் ரீசன் சூர்யா மட்டும்தான். அவரோட ஃபுல் எஃபர்ட்டை இந்த படத்துக்கு கொடுத்துருக்காரு. கங்குவா கேரக்டர்லையும் சரி, ஃப்ரான்ச்சைஸ் கேரக்டர்லையும் சரி, 2 கேரக்டருக்கும் பயங்கரமான ஒரு டிஃப்ரென்ஷியேட் கொடுத்து சூப்பராகவே பண்ணியிருந்தாரு அந்த 2 கேரக்டரும். பயங்கர ஃபிட்டாக இருந்தாங்க படத்தில். அப்புறம் திஷா பட்டானி தானே? ஆமாம், திஷா பட்டானி ஹீரோயின் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரோல் பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையுமே வர மாதிரி தான். எதுக்கு இருக்குன்னே தெரியாது அந்த மாதிரியான ஒரு ரோல் தான். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வர மாதிரி ஒரு சாங்கு, அதோட கட்டு, அதோட லாஸ்ட்டில் சும்மா கொஞ்சம் போகிற மாதிரி தான் இருக்குது அவங்களுடைய ரோலு. முக்கியமாக சொல்லணும்னா சூர்யா சார் தவிர மீதி யாருக்குமே அந்த அளவுக்கு கேரக்டரைசேஷன் சரியாக பண்ணல. அவரோட கேரக்டர் தான் பெரும்பாலும் நிற்குதுன்னே சொல்லலாம். ஒன்ஸ் அந்த பீரியாடிக் போர்ஷன் உள்ள என்ட்ரு ஆகும்போது அதில் வர அந்த கங்குவோட என்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு இன்ட்ரோன்னு சொல்லலாம். உண்மையிலே டிஎஸ்பி மியூசிக்கோட அந்த இன்ட்ரோவை பார்க்கும்போது வேறு மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்தது. நடுவில் கொஞ்சம் டிஎஸ்பி ரொம்ப லவுடாக போட்ட மாதிரி அந்த மியூசிக்கே ரொம்ப ஆமாம், அந்த படத்தை விட்டு வெளியே வரும்போது நமக்கே கொஞ்சம் அந்த இதுவாக இருந்தது. அந்த அளவுக்கு இருந்ததுன்னே சொல்லலாம் மியூசிக். ஆனால் மியூசிக் எல்லாமே நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பீரியாடிக் போர்ஷன் சூர்யா சார் பயங்கரமாக நடிச்சிருக்காரு, அது எல்லாருக்கும் தெரியும். இந்த மிலன், ஆர்ட் டைரக்டர் மிலன், அவருக்கு பெரிய குடோஸ் தந்தே ஆகணும் அந்த இடத்துல. அவர் ஆனால் இப்போ இல்லை. அவர் பயங்கரமான ரத்தத்தை சிந்தி உழைச்சிருக்காரு. அது உண்மையிலே அந்த படத்துக்கு செட்டு போட்டிருக்காங்களா இல்லை ரியல் லொகேஷனில் ஷூட் பண்ணியிருக்காங்களான்னு நமக்கு தெரில. ஆனால் அதோடைய எல்லாமே நம்ம அந்த நேரடியாக பார்த்த மாதிரி ஒரு அந்த இது கூட்டு போகுதுன்னு கேமரா மிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கூட சூப்பராக தெரியுது. வெற்றி சார் தானே? வெற்றி சினிமோட்டோகிராஃபர், அவர்லாம் பயங்கரமாக எல்லாம் அப்படியே லைவ்ல ஷூட் பண்ணிருக்காரு. எல்லாமே லைட் இல்லாத லைட்ல ஷூட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. பயங்கரமா எடுத்திருக்காரு. அதுவும் இல்லாமல் சிவா வெற்றிலாம் ஒரே கிளாஸ்மேட்டுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பயங்கரமா இருந்துச்சு அதெல்லாம். ஆனால் சொல்ல போனால் இந்த படம் டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான படம். அதில் யாருக்குமே மாற்று மைனஸ் பாயிண்ட் கூட ஒன்று சொல்ல முடியாது. டெக்னிக்கலாக ரொம்பவே இது ஸ்ட்ராங்கான படம். ஆனால் விஎஃப்எக்ஸ்னு வரும்போது இந்த செகண்ட் ஹாஃபில் ஒரு crocodile, ஒரு முதலையோட போர்ஷன் ஒன்று வரும். அது அதோடைய விஎஃப்எக்ஸ் அது விஎஃப்எக்ஸாக ரியலாக அப்படின்னு தெரியாத அளவுக்கு இருக்குது. ஆனால் அந்த கிளைமேக்ஸில் வர அந்த கிளைமேக்ஸில் வர அந்த ஃப்ளைட் சீனு, அந்த விஎஃப்எக்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிடலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குது. ஃபர்ஸ்ட் போர்ஷனை ட்ரிம் பண்ணி கொஞ்சம் கிரிப் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கரமான இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் உண்மையிலே ஒரு பயங்கரமான ஃபர்ஸ்ட் ஹாஃப்னே சொல்லலாம். இப்போ கங்காவோட செகண்ட் ஹாஃப் நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தோன்னா இந்த செகண்ட் ஹாஃப் தான் எல்லாருக்கும் பெரிய தலைவலியாக இருக்குன்னு சொல்லலாம். அது இந்த படத்துக்கும் அது கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிருக்குது. அப்புறம் முக்கியமாக படத்தோட செகண்ட் ஹாஃபில் வர ஒரு ஃபைட் சீனு, அதுதான் படத்தை ரொம்ப ஒரு நம்ப முடியாத மாதிரி பண்ணதே அந்த ஃபைட் சீன் தான் சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா
சூர்யா மட்டும் அவர் மட்டும் ஒரு இதில் இருப்பார். அவரு கூட சண்டை போடுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர். அவரு கூட ஒருத்தர் இங்கே 300-400 பேர் ஒரு ஃபைட் சீன் அந்த எப்படி இருக்குமோ அதை வந்து அவங்க படமாக எடுத்திருக்காங்க. மாவீரன் ரெஃபரன்ஸ் மாதிரி 100 பேர் ஒரு ஆள். அதுதான் அந்த மாதிரி இருக்குது. அது வந்து அவங்க என்னதான் அதை கன்வின்சிங்காக எடுத்திருந்தாலும் அது வந்து நம்மளால் அது நம்ப முடியல. மேபி அது வந்து தெலுங்கு ஆடியன்ஸுக்கு வந்து அது ஒரு ஒரு அந்த மாதிரி இருந்திருக்கலாம் நமக்கு. ஆனால் நம்ம இந்த இதில் வந்து அது கொஞ்சம் இது பண்ணிடலாமோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சு. இப்போ சூர்யா சாரை பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு இது கங்கோவா தான் வந்து தேட்டரிக்கல் ஃபிலிம் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஈட்டி வந்துச்சு எதற்கும் துணிந்தவன். அதுவும் தேட்டரில் அவ்வளோ சரியா போல. அது கமர்ஷியலாக போச்சு, அளவுக்கு போச்சு. அதுக்கப்புறம் ஓடிடியில் வந்து சூரியரை போட்டு ஜெயிக்கும்னா பிளாக் பஸ்டர்னே சொல்லலாம். படம் அது மாதிரி இருந்துச்சு. கங்குவா அதை ஃபில்ஃபில் பண்ணுமான்னு பார்த்தோம். ஆனால் விஷுவலாக பார்த்தா அதை ஃபில்ஃபில் பண்ணிடுச்சு ப்ரோ. அதுதான் அந்த 2.5 வருஷம் அந்த வெயிட்டிங்க்கு வந்து கங்குவா ஒரு பயங்கரமான ஒரு கம்பேக்காக இருக்கும்னு எதிர்பார்த்தது வந்து அதை ஒரு பாதி தான் அது வந்து ஃபீல் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த படத்தில் வந்து இந்த படத்தையே தூக்கி பிடிக்கிறதுன்னு பார்த்தோன்னா விஷுவல்ஸ் மட்டும்தான். ஆனால் விஷுவல்ஸு அந்த 3D எஃபெக்ட்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்குது. அதான் வந்து இந்த படத்தை வந்து பூஸ்ட் பண்ணி நிற்க வைக்குது. இந்த படம் எங்கெல்லாம் கொஞ்சம் டவுன் ஆகுதோ அந்த இடத்துல வந்து அந்த விஷுவலாலையும் அந்த ஒரு சினிமாட்டோகிராஃபியால தான் வந்து இந்த படத்தை வந்து நெக்ஸ்ட் லெவலில் அவங்க மூவ் பண்ணுறதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா இருந்ததுன்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, படம் வந்து இது ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டே ஆகலை. ஒரு முக்கால்வாசி போயிட்டு இருக்கும் போதே கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்ட் லீடு கொடுத்து முடிச்ச மாதிரி இருக்கு. ஒரு ஃபுல்ஃபில்னஸே இல்லை இந்த படத்தை. நல்லா தான் இருக்கும், போய் பாருங்க படம். விஷுவல்ஸ்க்காகவும் சினிமாட்டோகிராஃபிக்காகவும் சூர்யா சாரோட ஆக்டிங்கு எல்லாமே பயங்கரமா இருக்கு. ஆனால் இது எல்லாருக்குமே அந்த படம் வந்து பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் அது எனக்கு தெரியல. மொத்தத்தில் ஒரு மீடியமான படம். எல்லாம் போய் பார்க்கலாம், தேட்டரில் பாருங்க. சார் இவ்வளோ எஃபர்ட் போட்டு வேஸ்ட்டாக போயிடுச்சு, அதான் கொஞ்சம் கஷ்டமாகுது. சரி அது இருக்கட்டும், உங்களால் படம் விடாமுயற்சி எப்பயே வருது? யோ